Welcome to Property Ceramic Function. சௌபர்ணிகா என்னோட பொண்ணு, மூணாவது பொண்ணு. அவள் பிறந்தோடனே அவங்க அப்பாவுக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடச்சி, இப்போவும் ஏஜ் அட்டன் பண்ணோன்னே அதே மாதிரி அவளுக்கு லக்கி. எல்லா இதுவும் நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கிராண்டாக பண்ணணும். அவங்க மாமா தங்கராஜ் தான் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கணும்னு நான் சின்ன வயசுலேயே ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அவன் மாமாவே வந்து அவளுக்கு எல்லாம் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பாள். பட் படிப்பில் நல்லா இதாக இருப்பாள். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இது பண்ண மாட்டாள். மேக்கப்னால் என்னன்னே பண்ண மாட்டாள். இப்போ பார்த்தா இந்த 10 daysல அவள் பண்ண இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் அவளுக்காக நான் மெனக்கிட்டு மதுரையில் போய் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஜுவல்ஸ் போடணும், வைக்கணும் அப்படின்னு நீண்ட நாள் ஆசையை இன்றைக்கி எனக்கு நிறைவேற்றிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்னைக்கு அவங்க தாத்தா தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஆச்சி தாத்தா எல்லாத்துக்கும் ஒன்று போல் ட்ரெஸ் எடுத்து கிராண்டாக ஃபங்க்ஷன் இருக்கணும். பெரிய பையன் காலேஜ் படிக்கிறான். ரெண்டாவது பையன் இப்போ தான் 10th முடிச்சிருக்கான். அண்ணன் 2 அண்ணனையும் இவ ஒருத்தி வந்து நல்லா சமாளிக்கிறா. தங்கச்சின்னா ரொம்ப பாசம். ஏடி எங்கே போனேன், எங்கே வர, 6 மணி ஆயாச்சுன்னா வெளியில் போகக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு இப்போவே அண்ணன் 2 அண்ணனும் கண்டிஷன் தான். அப்பா செல்லம் ரொம்ப அதிகம். அப்புறம் தாத்தான்னு சொன்ன ஒரே வார்த்தைக்கு எல்லாருமே அவட்ட மயங்கிடுவாங்க. அவள் கேட்டது உடனே கேட்ட அடுத்த 5வது நிமிஷம் அவள் கேட்ட பொருள் அவள் அப்பானாலும் சரி தாத்தானாலும் சரி எல்லாரும் அவளுக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. என் பேர் சௌபர்ணிகா. நான் இப்போ ஏஜென்ட் பண்ணனால இப்போ ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் கேட்டதில் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு 2 அண்ணன். முதல் பேர் வந்து பாலா, 2வது பேர் வந்து மோகன். 2 பேரும் பாசமாக இருப்பாங்க. அப்பா வந்து நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க, யாசைய மாட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்பு தங்கை சந்தன செல்வியுடைய அன்னைக்கு அவருடைய மகளுடைய பூப்புனித நன்னீராட்டு விழா சௌபர்ணியா அவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு செல்வ செழிப்பு மகாலட்சுமி, தனலட்சுமி, சகல ஐஸ்வர்யம் பெற்ற சடங்கு வைபவம் 3 தாய்மாமா மூலியமாக இந்த சடங்கு சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. வந்திருக்க எல்லா மக்களுக்கும் தாய்மாமாவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பூப்புனித நன்னீராட்டு விழா என்பது ஒரு தாய்மாமனுடைய ஒரு முக்கியமான சடங்கு. அந்த சடங்கை சிறப்பாக நடத்தி தருவதற்கு எல்லா பெரியவர்களும் ஊக்குவித்து சிறப்பாக நடத்திட வேண்டுகின்றேன். முருகப்பெருமான் அருளாலும் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி சுவாமி அம்பியலாக இருந்தாலும் பூதநாத சுவாமி அருளாலும் இந்த நிகழ்ச்சி 9:30 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறுகிறது. அன்பு தங்கை செல்வி வந்து ஒரு பாசமானவள். குடும்பத்தில் எல்லா பொறுப்புகளையும் நல்லா உணர்ந்து செயல்படக்கூடியவள். கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து நல்ல ஒரு செய்யக்கூடியவள். அண்ணனுக்கு சுகமில்லை என்றாலும் அதற்கு தேவையான மருத்துவ வசதி எல்லாம் செய்து கூடமாட வந்து நல்லா செய்யக்கூடியவள். குடும்பத்தில் மிக முக்கியமான ஒரு அன்பான தங்கை. அன்பு சேகர் பூதலிங்கம் அவர்கள் நல்ல ஒரு அமைதியானவர்கள். குடும்பத்தில் ஒரு பொறுப்பானவர். எதினாலும் சண்டை சச்சரவுகள் அவர்கள் நிகரற்றவர். தேவையில்லாமல் யாரிடம் பேச மாட்டார், வேண்டியவற்றை மட்டும் பேசுவார். அவருடைய குடும்பம் மேலும் மேலும் வளர தாய்மாவுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கஜானம் பூதகணாதிஷவிதம் கவித்த ஜம்பு பலாசரபசிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதக பங்கஜம் மூஷிக வாகன மோதக கஸ்த ஷாமர கர்ண விளம்பிதா சுத்ரா வாமன ரூபா மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயகா பாத நமஸ்தே. 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இலைபிறை போல மேற்றினை நன்றி மகன்றனை நாண கொழிந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. கணபதியை போற்றி, மகா கணபதியை போற்றி. ஒவ்வொரு உடன்பிறப்புகளும் ஒரு வரம் மாதிரி. அந்த வரம் வந்து அமைஞ்சிட்டாலே வாழ்க்கையோட தரம் எங்கேயோ உயர்ந்துடும்.
மூவெந்தர் சொல்லக்கூடிய எங்கள் மூவெந்தருக்கு சந்தனமாக இருக்கக்கூடிய சந்தனமாரி சொல்ல அம்மன் பேர் சந்தன செல்வி. எத்தனையோ சூழ்நிலையிலும் சூட்சுமத்திலையும் ஒரு தாயை விட அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய எங்கள் தங்கை தான். தங்கைக்கு ஒரு தங்கமாக சௌபனிகா என்ற சிப்பிக்குள் முத்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த சௌபனிகாவுக்கு இன்றைக்கி ஒரு மங்களகரமான இந்த நாளில் தாய் மாணவராக தாய் உள்ளமாக நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். சந்தோஷத்தில் ஒன்று சேரும்போதே ஒரு சந்தோஷம் தானே. என் தாயை விட சுமந்தவள் யார் கேட்டால் என் தங்கை. எல்லாருக்கும் ஒரு கல்விக்கு ஒரு வழிகாட்டியாக ஒளியாக இருந்தவள். எங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுக்கு ஒரு பாசத்துக்கு ஒரு ஒளியாக தீபமாக இருக்கக்கூடியதான் எங்கள் தங்கச்சி. அவள் எங்களுக்கு மட்டும் சொந்தமானவல்ல, பொன்னாக்குடியில் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரு தங்கமான ஒரு தங்க குணம் உள்ள சந்தன செல்வி. செல்வி 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 செல்லாத இடமும் இல்லை, செல்வியின் பேர் சொல்லாத வாயும் சொல்லும் அல்ல. தேன் சொன்னால் இனிக்காக சொல்லுவாங்க, ஆனால் செல்வி சொன்னாலே செல்லமாக எல்லாம் அரவணைக்கக்கூடிய உள்ளம்தான் எங்கள் வீட்டு இளவரசி. இன்னைக்கு அவ வீட்டு இளவரசியாக சௌபனிகாவை இந்த மங்களகரமான இந்த பூப்புனித விழாவில் பூ மலரக்கூடிய இந்த நாளில் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்திருப்பது அந்த மாடந்தமுரான் சுவாமியும் சங்கிலி புதத்தார் சுவாமியுடைய அனுகிரகம் தான் எங்களுக்கு.